இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட். கடவுள் நம்மோடு பேசுகிறவர். கடவுளுடைய வார்த்தையிலே உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது. நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஒளியாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற இறை வார்த்தை ஏசாயா நூல் 66:13. ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தேற்றுகிறவர். நம்முடைய தகப்பன் ஆண்டவர், நாம் அவருடைய பிள்ளைகள். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை தேற்றுவாரோ அதே போல நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு குழந்தை அழுகிற பொழுது அந்த குழந்தையை தாய் மடியிலே ஏந்தி அதை தாளாட்டி அதற்கு ஆறுதல் சொல்லுவது போல, ஆறுதல் படுத்துவது போல, இதோ அந்த நாளிலும் கூட நாம் கண்ணீர் வடிக்கிற பொழுது, பலவிதமான இன்னல்கள் சூழ்நிலைகள் வருகிற பொழுது, நம்மளுடைய பொருளாதார தேவைகளே நாம் பசியோடு பட்டினியோடு இருக்கிற பொழுது, நமக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று பரிதாபத்தோடு நாம் வேலைகளை தேடிக்கொண்டு இருக்கிற பொழுது, ஒரு தாய் எப்படி தேற்றுவாளோ அவ்வாறு அவர் தேற்றுபவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி கொடுக்கிறவர், தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய கடவுள். நம் உள்ளத்தையும் அறிந்திருக்கிறவர், உள்ளத்தின் எண்ணங்களை சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர். உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணம் பெரியது என்று சொன்ன ஆண்டவர். ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை எப்படி தம் வாழ்வை அமைக்க வேண்டும் என்று தாய் எப்படி நினைப்பாளோ அதே போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் நினைப்புள்ளவராய், நினைக்கிறவராய், தேற்றுகிறவராய், உணவு கொடுக்கிறவராய், ஆறுதல் கொடுக்கிறவராய், கரங்களை பிடித்து வழி நடத்துகிறவராய் ஆண்டவர் நம்மோடு கூட என்றும் இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று இருக்கின்ற இடத்திலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இதோ அந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். மேலுமாக ஏசாயா நூல் 49:15 வாசிக்கிற பொழுது, பால் குடிக்கும் தன் பிள்ளை மகனவே தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இவர்கள் மறந்திடணும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். எவர்கள் பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறப்பாளோ. இந்த உலகத்திலே பெற்ற குழந்தைக்கு பசி எடுக்கும் பொழுது தாயை மறப்பாளா? ஓடி வந்து தூக்கி அரவணைத்து அதற்கு பால் ஊட்டுகிற பொழுது போல ஆண்டவர் நாம் சோர்ந்து இருக்கிற பொழுது, நாம் நோயோடு இருக்கிற பொழுது, நாம் பசியோடு இருக்கிற பொழுது, நாம் வேலையிட்டு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். கருத்தாங்கின தாய் தன் குழந்தையை எப்படி கவனித்துக் கொள்வாரோ, அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து வேண்டும் என்று சொல்லி எப்படி தாயானவள் அதை பாதுகாப்பாளோ அதே போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்படியே தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் எத்தனையோ தாய்மார்கள் தன் குழந்தைகளை மறப்பது உண்டு. ஆனாலும் அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏதோ இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். தாயினும் மேலான அன்பு ஆண்டவரிடம் உண்டு. பேரன்பு கொண்ட ஆண்டவர், தாயை விட அன்பு
நம்மேல் கொண்டிருக்கிற ஆண்டவர் இதோ இந்த நாளிலே அந்த தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஒரு குழந்தையைப் போல தாயின் மடியிலே நாம், கடவுளின் மடியிலே நாம், கடவுளுடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவரோடு கூட இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, பேரன்பு கொண்டவரே, தாயினு மேலான எங்களை பாதுகாக்கிறவரே, சேவிக்கிறவரே, இதோ இந்த நாளிலே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை தேற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் அருமையேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு